தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. நாங்கள் இன்று தபக்காலத்தின் 4வது வாரத்தின் செவ்வாய்க்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம். இன்றைய நாளிலே இந்த தபக்காலத்திலே நலம் தரும் மருத்துவராக கிறிஸ்து எங்களோடு பயணமாகின்றார். நலம் தரும் மருத்துவராக கிறிஸ்து எங்களோடு பயணமாகின்றார். ஆண்டவராகிய கிறிஸ்து இன்றைய நாளிலே என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கின்றார், நலம் பெற விரும்புகிறீரா? நலம் பெற விரும்புகிறீரா? நாம் என்ன சொல்லுவோம்? ஆம் என்று சொல்லுவோம். இந்த ஆம் என்ற பதிலை ஆண்டவருக்கு சொல்லுவதற்கு எங்களுக்கு இருக்க வேண்டியது இறை அன்பும், இறை நம்பிக்கையும், இறை உறவும். இந்த மூன்றுமே இந்த தபக்காலத்திலே எங்களோடு பின்னி பிணைந்ததாக இருக்க வேண்டும். இறை அன்போடு வாழும் பொழுது, இறை உறவோடு நான் வாழ ஆரம்பிக்கின்றேன். இறை அன்போடும் இறை உறவோடும் வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது இறைவனில் முழுமையான நம்பிக்கை கொண்டவனாக இறை நம்பிக்கையிலே நான் வாழ என்னை நான் மாற்றிக்கொள்ளுகின்றேன். நாங்கள் ஆண்டவரிடம் சென்று ஆண்டவருடைய தொடுகையையும் அவருடைய ஆளுகையையும் அவருடைய குணமாக்குதலையும் நான் பெறுவதற்கு நான் இறை அன்போடும் இறை உறவோடும் இறை நம்பிக்கையோடும் நான் வாழ வேண்டும். அன்போடு வாழுவோம், இறை அன்போடு வாழுவோம், இறை உறவோடு வாழுவோம். எல்லோரையும், எங்களோடு வாழ்பவர்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து இறைவனுடைய பாதையிலே செல்ல இறை உறவோடு நாங்கள் வாழுவோம். நம்பிக்கை நிறைந்த உள்ளங்களாக, எது வந்தாலும் அஞ்ச மாட்டேன், ஆண்டவர் எனக்கு நிச்சயமாக கொடுப்பார், ஆண்டவர் எனக்கு தயவு காட்டுவார், இரக்கத்தை காட்டுவார், என்னுடைய அருளை பொழிவார், நிச்சயமாக நான் ஆண்டவரிடம் கேட்பதை ஆண்டவர் எனக்கு நிறைவாக கொடுப்பார், எப்பொழுதுமே அவர் இல்லை என்று சொல்ல மாட்டார், என்னுடைய நம்பிக்கை வாழ்க்கைக்கு ஏற்ப ஆண்டவர் எனக்கு பதில் அளிப்பார் என்ற அந்த முழுமையான நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு நாங்கள் வாழ முன்வர வேண்டும். நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு நாங்கள் இறைவனோடு பயணமாக முன்வர வேண்டும். அன்னிமரி உள்ளமாக நாங்கள் ஒவ்வொருவரும் நலம் தர மருத்துவராகிய கிறிஸ்துவின் பாதையிலே செல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.